ஐயா ஐயா, பொன்ராசு நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு பூங்கோதை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? சுட்டு பொசிக்கிருவேன். விடவளை விட மாட்டேன். இனி நான் இவளை கைவிடவே மாட்டேன். என்னைக்கு உன் வாசலை தாண்டி என் வீட்டு வாசப்படி மிதிச்சாலோ அன்னைக்கே இவன் என் பொண்ணாடி ஆயிட்டான். நான் ஊர்ல இல்லாதப்ப பொறுக்கித்தனமா ஆளுங்க அனுப்பிச்சு என் ஆட்டால எப்படி அடிச்சிருக்கேன். ஆனா நான் அப்படி இல்ல. உன் கண்ணு முன்னாலேயே உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன். பொண்ணுக்கு அப்பனா இருந்து ஆசீர்வாதம் பண்ண போறியா, இல்ல பொதுஜனங்க மத்தியில அடி வாங்கி சாக போறியா? துப்பாக்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது, மனசுல தைரியம் வேணும். எல்லா தவறுக்கு காரணம் நான் தான். சுடுதாண்டா என்ன சுடுங்கப்பா. என்ன சுடுங்க? என்ன சுடு என்ன சுடுங்க அமைதியா இருங்க. எனக்காக நீங்க யாரும் உயிரோட வேண்டாம். எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்படி இருங்க, தள்ளிருங்க. துப்பாக்கில இருக்கிறது ஒரு தோட்டாதான், நீங்க ஒருத்தனை தான் சுட முடியும். ஆனா இங்க ஊரே ஒண்ணு கூடி இருக்கு. எல்லாரும் உங்களை அடிச்சே கொண்டுருவாங்க. அதனால இந்த நேரத்திலேயாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அங்க போய் சும்மா நிக்காத. பூங்கோதை சத்த நெல்லுமா. யாரு? ஐயா, எதுக்கு இங்க வந்தீங்க? பொன்ராசு, அவசரப்படாதப்பா. எங்க ஆத்துக்கார் சொல்றத கேட்டுக்கோ. நல்ல காரியம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஆத்துக்காரியோட வந்துட்டேன். நடந்தது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. ஆனா நடக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமோ? அதுதான் சாந்தி முகூர்த்தம். ஐயரே, இந்த நேரத்துல இப்படி பேசுற ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் விடுஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். விடியறதுக்குள்ள பேசியாகணும். எங்க உங்க தோப்பனார்? அடடா, எப்பா இங்க வாங்கப்பா. ஐயர் ரொம்ப குழப்பறாரு. எங்க அப்பா பேசிக்கிட்டுங்க. நில்லுதோ. ஐயரே, என்ன திடீர்னு இந்த நேரத்துல? வாத்தியாரே, உம்ம பையன் ஜாதகம் என் கையில. நான் ஊர்ல இல்லாதப்போ உம்ம பையன் கல்யாணத்தை நடத்திட்டேள். சாந்தி முகூர்த்தத்தையாவது சரியா பண்ண வேண்டாமோ? இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ஒன்லி 20 days. அந்த பொண்ண உம்ம பையன் டச் பண்ணக்கூடாது. 20 நாளா? என்ன ஐயர் விளையாடுறீங்க? சும்மாறா. 20 நாள் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் குறைச்சிங்களேன். இது என்ன விலைவாசியா குறைச்சுக்கிறதுக்கு? வாழ்க்கை பிரச்சனை. அவனை உயிரோட காப்பாத்துறதுனா நான் சொல்றத கேளுங்கோ, இல்ல உண்மை இஷ்டம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பேச்ச நான் மீறுவனா? என் பையன் என் மருமகளை 20 நாள் தொடாம பாத்துக்கிறது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். வந்த வேலை முடிஞ்சுடுத்து. வரட்டுமா? போயிட்டு வாங்க. பேஷ. டேய், நீ வாடா. நான் சொல்றேன். பூங்கோதை உள்ள கூட்டிட்டு போமா. வாடா. பொங்கல் பூங்கோதை, என்னவா பாத்துட்டு இருக்க? விளக்கேத்துமா? இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ. இனிமே நீதானே விளக்கேத்தணும். ஆமாமா, இத்தனை வருஷமா இந்த வீட்டு மருமகளா இருந்து கோயில் முறையெல்லாம் உங்க அத்தை தான் செஞ்சா. இனிமே நீதானே அதை செஞ்சு நம்ம குடும்பத்து பெருமையை காப்பாத்தணும். காமாட்சி, என்னங்க சாவி எடுத்து மருமகிட்ட குடுக்குற. இந்தாமா, அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கேத்து. என் பொண்டாடி பாத்திரம் தைக்கிற நேரத்தை பாரு. அந்த பக்கம் விட மாட்டேன்ட்டாங்க. விடுவனா? சுவரே கூச்சு உன்னை பார்க்க வர்றேன். ஒரே ஒரு அது ஒண்ணு இல்ல, திருட்டு போன குதிச்சிருச்சு. சரி, அடிச்சிரியா? ஆள பரவாயில்ல. ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வந்தா ரொம்ப பகு பண்ணிக்கிறியா? ஒன்னே ஒரு கண்ணு
நானே பேசிக்கிறேன். மருமக நான் இருக்கும்போது மாமியார் வேலை செய்ய கூடாது. வேண்டாமா, சின்ன பிள்ளை சாப்பிட்டு படுத்துக்க, நான் தேய்க்கிறேமா. நீங்க போங்க. சொல்றல சீக்கிரம் போத்தா. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது. அது திருட வந்தால அங்க சண்டை போல் இருக்கு, அவனா கத்துறான். மாமா மாமா கூப்பிடுறாரு. அது நொல்லு, நேரம் கிளம்ப தெரியாது. நீ சீக்கிரம் வா. நல்ல வேலை செஞ்ச. சீக்கிரமா தேய்ச்சி விட்டு வந்து சேரு. சாப்பிடணும்ல. என் புள்ள எங்க கஷ்டப்படுறாங்க. என்னடி நீ ஒண்ணே ஒண்ணு குடுக்க போறியா? முடியாது. அப்பாடி, இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாள்? பூ மட்டும் இல்ல, அல்வா வேற வாங்கி வச்சிருக்கிற. அல்வா. அல்வாவா? இத பாரு. இன்னும் அது வெறும் இலையா இருக்கு. விளையாட்டு காட்டுறியா? எங்க போச்சு? ஏய், இதுல அல்வா இருந்தது, எங்க காணோம்? நான் அப்பவே சாப்பிட்டுல, இப்ப கேக்குறீங்க. எனக்கு அல்வா ரொம்ப அப்படின்னு தெரியாதாக்கா? அவங்கதான் புரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுக்கல. நான் உங்களை புரிஞ்சுக்காம இருப்பேனா? புரியுதுல? ஒண்ணே கொடுத்துமா ப்ளீஸ். ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் தெரியுது. வரும்போது ஒரு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தல. இங்க இங்க வாசல்ல புடிங்கிட்டாங்க. சரி சரி, கோச்சுக்காத, நாளைக்கு சேர்த்து வாங்கி தரேன். இப்ப ஒண்ணே கூட ஓடி போயிடுறேன். அது முடியாது. ஏன்? ஐயர் தான் நாள் குடிச்சிருக்காருல. கிருஷ்ண ஐயர் கிராஸ் பண்ணி காரியத்தை கெடுத்துட்டியே. ஐயர் இது ஒண்ணும் சொல்ல மாட்டார். கூத்து இப்ப நீங்களா போறீங்களா இல்ல அத்தை மாமா என்ன கூப்பிட்டு? வேணாம் 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 விடு. சரி, நீ பாத்திரத்தை கழுவிட்டு சீக்கிரம் போய் படுத்துக்க. நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாத்தீங்களா, மறுபடியும் கொல்ல பக்கம் போறீங்களே. இந்த பக்கம் போய் கை கால உடைச்சுக்காம அந்த பக்கம் போங்க. அங்க எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் போனா ஊர்க்காரங்க இருப்பாங்க. தைரியமா இப்படி போங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பட் ஒன் திங், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன? ஏப்பா, அரப்பரசி லீவுக்கு மொத்தமா 10 நாள் லீவ் வருமே. ஆமா. ஆத்தாவை கூட்டிட்டு ஊட்டி கொடையான போயிட்டு வரலாம்ல. டேய், நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும்டா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நாங்க போக மாட்டோம். இருப்பா, இட்லி கொண்டாரு. நீ உட்காரு, நீங்க உட்காரு. என் பொண்டாடி வீட்டுல எதுக்கு இருக்கா? உங்கள இட்லி நீ எடுத்துக்கோ. வயசானத்துல ஆத்தா ஏன் வேலை செய்யணும்? ஏன் மறைக்கிறீங்க? கல்யாணமான புதுசுல உங்க அம்மா நீங்களும் அப்படி சொல்லிருப்பீங்க. வா வா உட்கார், இட்லி நீ வை. போதும் பூங்கோத. நீ சாப்பிட்டியா? அவருக்கு ஒண்ணும் புரியாது. டேய், கையறா. வாயால சொன்னாலே பூங்கோதைக்கு புரியும். இல்ல வச்சிட்டே இருந்துச்சா? அப்பா கொய்யி. அவருக்கு 2 இட்லி போதும். எனக்கு நிறைய வை. சாம்பார் ஊத்து. இட்லி பூ போல இருக்குல்ல? உங்க ஆத்தா சுட்டுதுரா? பின்ன உங்க ஆத்தாவா சுட்டா? சும்மா. ஏய், நீங்க சாப்பிடுங்க. அங்க யாரும் வந்திருக்க மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க. பாத்துட்டீங்களா? சாப்பிடுங்க. தின்னு தொலைய. உங்க இன்னும் இட்லி வை. நீ உள்ள போன வர்றேன். அப்பா, நான் கையில் இருந்துறேன்ப்பா. ஏய், உட்கார்றா. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே கை கழுவிக்கலாம்பா. சரிப்பா. என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா. தூங்கல? நீங்க தூங்கல? ஏய், நீ தூங்கின பிறகுதான்டா நான் தூங்குவேன். என் மகன் தான் உடனே தூங்கிட்டானே. அதான பார்த்தேன். தூங்கிட்டியா? ப்ளீஸ் எந்திரிமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்ன நீ ரொம்ப புக் பண்ணிக்கிற? அவங்க இருக்காங்க, வா கொல்லாபமா பேசிட்டு வருவோம். வரமாட்டியா? தூக்கிட்டு போயிரு. ஆமா. ஐயோ, அப்பா முடிச்சிட்டாரு. யோ, என்னையா கெட்டானவா? ஒன்றாச காணுமே. கொல்ல பக்கம் பாருப்பா, பேசாம பாடு.
அதுக்கே இப்படி பாக்குற பாடு. எங்க போயிருப்பான்? காணாமே. அங்கேயும் காணும். எங்க தூங்கிட்டு தானே இருந்தான். தொன்றாசு, ஐயோ எந்திரிச்சு வாப்பா, அங்க வந்து படு. அது ஒண்ணு இல்லப்பா, உங்களை எழுப்பான்னு பார்த்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அது ஒரே ராத்திரி பூரா ஒரே குளிரா இருந்துச்சா, அதான் பொத்திக்கிற பூங்கிட்ட போர்வாங்க போயிருந்தேன். உனக்கு பொத்திக்கிறதுக்கு போறதுனால வேணும். இந்த பொத்தி இத மனுஷன் பத்துவானா? நான் சும்மா படுத்து தூங்குறேன். டேய், உன் கொரட்டைய பத்தி எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு விடிய விடிய ராமாயணம் தான். இது எப்படியாச்சு? பொது சேவை பண்ண போய் இந்த புண்ணியத்தை வாங்கிக்கிட்டாரு. பொது சேவையா? ரேஷன் கடையில சக்கரை இல்லன்னாங்களா, அவங்க கூட சண்டை போட்டாரு, அடிபட்டுடுச்சு. இந்த அடிதடிலாம் நமக்கு எதுக்குங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என்ன போகுது அப்படி சொல்லிட்ட? இவர் மட்டும் சண்டை போடலன்னா பொதுமக்களுக்கு அரிசி சக்கரை கிடைச்சிருக்காது. இவர் எல்லாரும் எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? அத பாக்கத்தான் அவனை கொடுத்து வைக்கலையே. காயத்தை கூட நான் தான் பேண்டேட் போட்டேன். நான் வேண்டாம் சொன்னேன், அவங்க தான் ஒட்டி விட்டாங்க. அப்பா வந்துருவாரு, நான் போயிட்டு வரேன். இருக்க காபி சாப்பிட்டு போலாம், அவ காபி சூப்பரா போடுவா. அவங்கதான் போகணுன்றாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. வரேங்க. சரிங்க. உள்ள வாங்க, திருஷ்டி சுத்தி போடணும். படாத கண்ணு பட்டுடுச்சு. குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ண வாங்க. ஆமா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணா? என் புருஷன் பேருக்கு. அம்மா பூங்கோத, பூங்கோத, அப்பா கூப்பிடுறாருல, பச்சை தண்ணி அவர் பல்ல பட்டு 3 நாள் ஆச்சு. சாப்பிடாம அவர் முகமே வாடி போச்சு. ஏதாவது 2 வார்த்தை பேசுமா, சோகத்துல செத்துக்கிட்டு போயிட போறாரு. அம்மா, தகப்ப ஸ்தானத்துல இருந்து தாலி எடுத்து கொடுக்க வேண்டியனா உன் கல்யாணத்துக்கு தடையா இருந்துட்டம்மா. எந்த தகப்பனும் தன் குழந்தை சந்தோஷமா வாழணும்னு தாமா ஆசைப்படுவான். ஆனா நான் ஆசைப்பட்டதை விட உன் மாமனாரும் மாமியாரும் உன்னை சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டமா. என்ன மன்னிச்சிடுமா. அங்க தோப்பு துறவு வீடு வாசல் எல்லாம் நீ இல்லாம வெறிச்சோடி கிடக்குதுமா. நீ உன் புருஷனை கூப்பிட்டு வந்து அங்கேயே இருந்துருமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சந்தோஷத்திலேயே என் கண்ணை மூடிடுற. அம்மா, உன் புருஷன் காலில் வேணாலும் விழுந்துடுமா. பூங்கோத, வா வீட்டு போலாம். வாங்க ஐயா வாங்க, உங்களை தான் நான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். ஒரு பேப்பர் பேனம் தர்றேன், நாளை இங்கே குறிச்சு கொடுத்துருங்க. உங்க வாக்குமூலம் இல்லாம என் பொண்டாட்டிட்ட ஒண்ணு நடக்காது போல இருக்கு. என்ன ஆணுகிட்ட இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? அவர் பேச மாட்டார் பொன்ராசு. ஏன்? என் ஆத்துக்காருக்கு வாய் சுளுக்கு பிடிச்சிடுச்சு. வாய் சுளுக்கா? எப்படிங்க? நான் சொல்றேன் பொன்ராசு, இந்தாங்க அண்ணா சாப்பிடுங்க. பட்டு, நீ ஒண்ணுன்னா அங்க இருந்து போடு, நான் இங்க இருந்தே ஆண் சொல்லி சாப்பிடுறேன். சரிண்ணா. சொல்லுங்க. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சே. இப்ப போடு, நான் ரெடி ஆயிட்டேன். சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. நன்னா சொல்லுங்கண்ணா. போறேண்ணா. இதுதான்ப்பா நடந்தது. ஐயரே, சின்னஞ்சிறுசுங்க எங்களை பிரிச்சு வச்சுட்டு கரடு கட்டையே நீங்க மடியில படுத்து கொஞ்சலா? எங்க சாந்தி மூத்தத்தை நிறுத்தி வச்ச உங்க வாய்ச்சலுக்கு எடுக்க மாட்டேன். அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டார். வாய்ச்சலுக்கு எடுத்து விட்டுருப்பா. ரொம்ப நேரமா இப்படியே இருக்கார். என்னங்க, பாவம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விடுறேன். உங்க மாமி சொன்ன எடுக்கல, ஏன் ஆளு சொல்லிட்டா. என்ன பண்றாரு? அவர் கொடுத்த போறியா? அவரை கொடுத்துறதுன்னா அன்னைக்கே கொடுத்திருக்கணும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பா, சரியாச்சா? அம்பி, என் வாய் கொழுப்பால என் வாயே சொல்லிக்கிட்டு அவ பேச கேட்டுண்டு நோக்கு துரோகம் பண்ண. இனிமே ஜென்மத்திலையும் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன். அப்படியா? அப்ப முதல்ல நிக்க வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுடலாம். நிறைஞ்ச அமாவாசை லைட்ட ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரி ஐயரே, உங்களுக்கு ரெடியாரு? ஐயா ஐயா ஐயா, அம்மா நில்லுங்கம்மா. யார் நீங்க? இங்க என்ன நடக்குது தெரியுமா?
என் பொண்டாசு எனக்கு தெரியல இல்லையே. நான் தான் கிருஷ்ணன். நீங்க கிருஷ்ணனா? ஆமா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணு விட்ட டைம் பக்கத்து ஊர் கல்யாணத்துக்கு வந்தோம். ராத்திரி பஸ் தவறி விட்டோம். இங்க தங்கிட்டு போலாம் தான் வந்தோம். ஆமா, உங்க அப்பா தான் எங்க? அப்பா அம்மா தானே டூ வீலர்ஸ்ல படம் பாத்துக்கிறாங்க. நீங்க போங்க, அம்மா பாருங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ ஏமா ஏமா பாட்டி எந்திரிமா. விளக்க மாத்துறதுக்கா? ஐயோ என்ன அதுல படுத்துருச்சு, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா எந்திரிமா. ஆசையா இருக்கு பாண்ட. அசரியா இருக்கா? சரி தூங்க 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 தூங்காத. இன்னைக்கு கதை கந்தல் தான். கதவை திறக்கணும்னு நினைச்சேன், திறந்து தப்பா போச்சு. ஏ கையடியா, நீ படுப்புங்கதா.